இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் விண்ணேற்பு பெருவிழாவின் பின்னணியை பார்த்தால் இந்த பெருவிழா 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பெருவிழாவை 12ஆம் பத்திநாதர் திருத்தந்தையாக இருந்தபோது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1950ஆம் வருடம் முன்னி ஃபெசென்திமுஸ் தேயுஸ் என்ற டாக்மாவில் இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டார். அந்த டாக்மாவில் முதல் வரியானது இப்படி செல்லும்: அன்னை மரியாள் தன்னுடைய பூ உலக வாழ்க்கை முடித்த பிறகு விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அன்னை மரியாளின் விண்ணேற்பை பற்றி நாம் ஆலோசித்தால் திருவிவிலியத்தில் அதற்கு சரியான கோட்பாடு கொடுக்கவில்லை என்று நாம் கூற முடியாது. எனவே பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நாம் கலந்து பார்த்தால் அன்னை மரியாளின் விண்ணேற்பு உறுதியாகும். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கும் அன்னை மரியாளின் விண்ணேற்புக்கும் சிறிய வேறுபாடுதான் உண்டு. இறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையால் அவர் விண்ணகத்திற்கு சென்றார். அன்னை மரியாள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதனால்தான் அது விண்ணேற்றம், இது விண்ணேற்பு. ஆங்கிலத்தில் தி அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் and the assumption of the Blessed Virgin Mary. நாம் திருவிவிலியத்தை பார்க்கும்போது தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது: யோனாக் கடவுளோடு நடந்தார், பின்பு அவரை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார். அதேபோல் 2ஆம் அரசர்கள் புத்தகத்திலும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது: நெருப்பு மயமான குதிரை அவர் இருவரையும் பிரித்தது, எலியாவை ஒரு சுழல் காற்று வந்து விண்ணகத்துக்கு எடுத்து சென்றது. பழைய ஏற்பாட்டில் இது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கடவுளுக்கு உகந்து நடப்போரை கடவுள் தன்னோடு சேர்த்து கொள்வார். புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடில் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் இவ்வாறு பார்க்கிறோம்: கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்த பெண். டிரான்ஸ்பிகரேஷன், அதாவது ஆண்டவர் தோற்றம் மாறும்போது அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். இங்கு ஒரு பெண் ஆடை அணிந்திருப்பது அன்னை மரியாளை குறிக்கிறது. மேலும் திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகிறது: விண்ணகத்தின் ஆலயம் திறக்கப்பட்டது, அதில் நற்கருணை உடன்படிக்கையின் பேழை இருந்தது. அன்னை மரியாளை தான் நம் புதிய உடன்படிக்கை பேழை என்று அழைக்கிறோம். எனவே அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை இது நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. பாவம் செய்தால் நமக்கு இறப்பு அவசியம், மேலும் நம்முடைய உடல் சிதைக்கப்படும். அன்னை மரியாள் பிறக்கும் போதே பாவமற்றவளாக பிறந்தார், தி இம்மாக்குலேட்லி கன்சீவ்டு. அதாவது அவர் கருவுறும் போதே பாவமற்று கருவுற்றிருந்தாள். அதனால்தான் அவள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவளது உடலும் சிதையப்படவில்லை. பாரம்பரியம் இவ்வாறு நமக்கு கூறுகிறது: அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடையும் போது தோமையார் ஒரு காட்சி கண்டார். அதில் அன்னை மரியாள் விண்ணகம் செல்வதை போல் கண்டார். தோமையார் உடனடியாக ஓடி வந்து மற்ற சீடர்களிடம் அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை நாம் பார்க்க வேண்டும் என்று கூறினார். அவர்கள் கல்லறையை திறந்தபோது அன்னை மரியாளின் உடல் அங்கில்லை. அவர்கள் எங்கு என்று கேட்டபோது தோமையார் கூறினார்: அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்து விட்டாள். எனவே பாரம்பரியமும் நம்முடைய திருவிவிலியமும் தெளிவாக கூறுகிறது, அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தார். எனவே இது நமக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இறந்த பின் ஒரு மறுவாழ்வு இருப்பதை நமக்கு இது சுட்டி காட்டுகிறது. இன்று நம் தாய் நாடும் தன்னுடைய 78ஆம் சுதந்திரத்தை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் இப்பூ உலகை வாழ்வை முடித்துவிட்டு விண்ணேற்றம் அடைந்து நமக்கு விடுதலை அளித்தார். அதுபோல நம் இந்தியாவும் விடுதலையாக மாறியது. நாமும் விடுதலை அடைவோம், புனித வழியில் நடப்போம். ஆமேன்.